வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு 4 ஏக்கர் 25 சென்ட் பார்க்க போறோம். அதுவும் பைபாஸ்ல இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கு. இந்த இடத்த பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க. டெய்லி ரியல் எஸ்டேட் அப்டேட் தான் நம்ம சேனல்ல வரும். ஸோ பயன்படுத்திக்கோங்க. நீங்க இடம் வாங்கணும்னாலும் சரி, இடம் விற்கணும்னாலும் சரி, நம்ம சேனல் மூலமாவே அதை நீங்க வாங்கிக்க முடியும். வாங்க இப்போ இந்த தோப்பு எங்க இருக்கு, இதோட பிரைஸ் அண்ட் டீடைல்ஸை தெரிஞ்சுப்போம். நம்ம பார்க்குற இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் 25 சென்ட் இருக்கு. இந்த தோப்புக்கு 2 பக்கமும் வழிபாதை இருக்கு. அதுவும் தார் ரோட் பேசிங்ல இருக்கு. இந்த இடத்துக்கு 2 பக்கமுமே தார் ரோடு தான் இருக்கிறதுனால நீங்க எந்த பக்கம் வழினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நம்மளுக்கு 20 அடி தார் ரோடும், இன்னொரு பக்கம் 16 அடி தார் ரோடும் இருக்கு. இந்த தோப்புல நம்மளுக்கு வாழை மரங்கள் பார்த்தீங்கன்னா 500 மரங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம தென்னை மரங்கள் 100 மரங்கள் இருக்கு. பலா மரங்கள் 2 மரங்களும், மாமரங்கள் 4 மரங்களும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ சர்வீஸும் இருக்கு, ஒரு கிணறும் இருக்கு, ஒரு போருமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலயே நம்மளுக்கு மாடு வளர்க்குறதுக்கு தேவையான செட்டும், ஆடு வளர்க்குறதுக்கான தேவையான செட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம மாட்டு தீவனங்களை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு, மழையிலிருந்து நம்ம பாதுகாத்துக்க செட்டுமே நம்மளுக்கு இருக்கிறதுனால நீங்க எந்த விதமான எக்ஸ்ட்ரா செலவுமே பண்ண வேண்டியது இருக்காது. இப்போ நம்ம ஆடு மாடு வளர்க்குற செட்டை பார்த்துடலாம். செட்டுகள் எல்லாமே பெர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி இப்போ வரைக்கும் யூசேஜில் இருந்த ஒரு செட்டு தான். ஸோ இந்த செட்டை நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாம். இங்கே உங்களுக்கு ஃபேனாக இருக்கட்டும், லைட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எந்த மெயின்டெனன்ஸும் பண்ண வேண்டியது இருக்காது. அப்படியே பயன்படுத்திக்கலாம். நீங்கள் மாடு வளர்க்கணும்னு நினச்சிங்கனாலும் மாடு வளர்த்துக்கலாம். இல்லை ஆடு வளர்க்கணும், கோழி வளர்க்கணும்னு நினச்சாலும் இந்த செட்டை அப்படியே பயன்படுத்திக்க முடியும். இந்த இடத்துல தண்ணி வசதி நல்லாவே இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், தூரத்தில் உங்களுக்கு தண்ணி தெரியுது. அது ஒரு பெரிய ஓடை இருக்குது. அந்த ஓடையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் நம்மளுக்கு இந்த தோப்புமே இருக்குது. அதுவும் நல்ல தண்ணி வசதியோடு இருக்குது. இந்த தோப்புல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, நம்மளுக்கு செட்டு மட்டும்தான் இருக்கா, இல்ல இங்க ஒரு வீடுமே இருக்கு. நீங்க போய் இருக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு வீடுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இபி சர்வீஸோட உங்களுக்கு 2 சர்வீஸ் இருக்கு. ஒரு சர்வீஸ் நம்மளுக்கு போருக்கும் கிணறுக்கும், இன்னொரு சர்வீஸ் வீட்டுக்கு மட்டும் தனியாவே கொடுத்துருக்காங்க. நீங்க வெளியூர்ல இருந்தாலும் சரி, இல்ல வேற மாவட்டத்துல இருந்தாலும் சரி, இந்த இடத்த வாங்குற பட்சத்துல நீங்க போய் இருக்கிறதுக்கு தேவையான எல்லா அமைப்புமே இந்த தோப்புல இருக்கு. அதுவும் பைபாஸ்ல இருந்து 1/2 கிலோமீட்டர்ல இருக்கிற முக்கியமான இடத்துல இருக்கிற ஒரு அழகான தோப்பு தான் இது. இந்த இடத்துல முக்கியமான ஒன்றை பார்க்க போறோம். தென்னை மரங்கள், பலா மரங்கள், அப்புறம் வாழை மரங்களை தாண்டி நெல்லும் இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேலன்ஸ் உள்ள இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த நெல் அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். அந்த வேப்ப மரம் வரைக்கும் நம்மளுக்கு இடம் இருக்கு. ஸோ ஃபுல்லாகவே நமக்கு தான். இந்த தோப்பை பற்றி ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் எதுவும் மிஸ் ஆகிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நம்ம அதை உங்களுக்கு கால் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம்.
இந்த தோப்பு நம்ம தென்காசி மாவட்டத்துல அத்தியூத்துக்கு பக்கத்துல. இந்த அத்தியூத்து வந்து ஆலங்குளத்துல இருந்து தென்காசி போற வழியில இருக்கிற ஸ்டாப் அத்தியூத்து தான். இந்த அத்தியூத்துல இருந்து கரெக்டா 1/2 கிலோமீட்டர். அத்தியூத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தென்காசி டு திருநெல்வேலி பைபாஸ்ல இருக்கு. இதுல இருந்து நம்மளுக்கு 1/2 கிலோமீட்டர் உள்ள போனா போதும் இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆயிட முடியும். அதுவும் இந்த அழகான தோப்புக்கு. இந்த இடத்துல பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 50 லட்சம் ரூபா பிரைஸ் கோட் பண்றாங்க. அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான், பிக்ஸ்டா இல்ல. இந்த இடம் நம்மளுக்கு பைபாஸ்ல இருந்து 1/2 கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல சர்தாராஜா இன்ஜினியரிங் காலேஜும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நர்சிங் காலேஜும் பக்கத்துல இருக்கிறதுனால இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரைஸான பிரைமான ஒரு இடம். நம்ம வீடியோல சொன்ன பிரைஸ் வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது, பிக்ஸ்டா இல்ல. ஸோ அதனால நீங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த விசிட் பண்ணி பார்த்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நம்ம ரேட்டை ஓனர்டே டைரக்டா பேசி கம்மி பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். நம்ம சேனல்ல டெய்லி ரியல் எஸ்டேட் அப்டேட் தான் வரும். அதை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கம்மி பிரைஸ்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா விதமான தோட்டங்களும் வீடுகளும் வீட்டு மனைகளும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுல உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பர் மூலமா கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பா வாங்கிக்க முடியும். உங்களாலையும் இடம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். கண்டிப்பா வாங்குவீங்க. ஸோ பாசிட்டிவா இருங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஆல். பாய்.